Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல third question பார்க்க போறோம். question என்னன்னா என்ன geometric progression, அதாவது ஒரு geometric progression வந்து கொடுத்திருக்காங்க. terms என்ன 729, 243, 81. so இந்த மாதிரி terms கொடுத்திருக்காங்க. find t7, அதாவது 7th term வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். first இந்த geometric progression வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ nth term ஓட formula என்ன geometric progressionல a into r power n minus 1. so இதான் அந்த formula. அப்போ நம்ம first a, அதாவது first term, அதே மாதிரி common ratio வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த geometric progressionல first term என்ன a equal to 729. அடுத்து common ratio வந்து கண்டுபிடிக்கணும். r வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், t2 by t1 அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா, அதாவது second term divided by first term. second term என்ன இதில் 243 divided by first term என்ன 729. இப்போ இந்த நம்பர்ஸ் இன்னும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 243 divided by 3 என்ன வரும் 81 divided by 729 divided by 3 வந்து உங்களுக்கு 243 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது இன்னும் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணலாம். 81 divided by 3 எவ்வளோ 27 divided by 243 divided by 3 வந்து 81. அப்போ 27 divided by 3 என்ன 9, 81 divided by 3 வந்து உங்களுக்கு 27. இப்போ 9 வந்து நம்ம 9ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். அதே மாதிரி 27 9ஆல் டிவைட் பண்ணும்போது 3. அப்போ ரேஷியோ வந்து உங்களுக்கு 1/3, அதாவது r equal to 1/3. அதாவது nth term ஓட ஃபார்முலா என்ன tn equal to a into r power n minus 1. இப்போ நம்ம 7th term வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ t7 equal to a ஓட வேல்யூ என்ன 729 into r ஓட வேல்யூ என்ன 1/3 power n minus 1. அப்போ 7 minus 1 என்ன 6. அப்போ 729 into 1 by, அதாவது 1 power 6 வந்து 1 தான். அதே மாதிரி 3 power 6 என்ன 729. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 அப்படின்னு வரும். அதாவது t7 equal to 1. அதாவது 7th termோட வேல்யூ என்ன 1. ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.